இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஹீரோ சலீம் ஒரு ஹிந்து பெண்ணை திருமணம் செஞ்சிருப்பாரு. அவங்க பிரெக்னென்ட்டாவும் இருப்பாங்க. இவங்க வீட்டுல அவங்களுடைய அம்மா பாத்தீங்கன்னா முஸ்லீம் முறைப்படி கடவுள் வழிபாடு செய்யறாங்க. அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஹிந்து முறைப்படி கடவுள் வழிபாடு செய்யறாங்க. இவங்க வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒய்ஃப்க்கு ஒரே ஒரு குறை தான். அது என்னன்னா சலீம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படின்ற ஒரு குறை தான். பட் சலீம் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது யாருக்காக? உனக்காகவும் வயிற்றுல வளர்ற நம்மளோட குழந்தைக்காகவும் தான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஒரு நாள் இவர் சவாரிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா குங்குமம் வைக்கிறதுக்கு வரும்போது குங்குமம் கீழே விழுந்துருது. அவசரமா இருக்கிறதுனால சலீமை போகாதுன்னு இவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே அதை பொருட்படுத்தாம சலீம் கிளம்புறாரு. நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வரல அப்படின்றதுனால அவங்களோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா சலீமுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தனியா நிக்கிறதுனால அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்காக அவங்கள ஆட்டோல ஏத்துறாரு. போற வழியில குடிச்சிட்டு சில பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை இவர் காப்பாத்துறாரு. கட் பண்ணா சலீமுடைய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பிரசவ வழியில ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான ஃபுல் மூவி ரிவ்யூ லிங்க் இந்த ஷார்ட்ஸோட இணைச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனல்ல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.